டிரம்பை சுட்டவன் 20 வயது இளைஞர் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளருமான ட்ரம்ப் சுடப்பட்டிருந்தார். முக்கியமாக அந்த துப்பாக்கி குண்டானது ட்ரம்பினுடைய வலது காலில் உரசி சென்றது. தொடர்ந்து அந்த சுடப்பட்ட மர்ம நபர் யார் என்ற விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த ட்ரம்பை சுட்டவன் 20 வயது இளைஞன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்பை துப்பாக்கியால் சுட்டவன் 20 வயது இளைஞர் என்பது தெரிய வந்திருக்கிறது. தாமஸ் மேத்யூ என்ற 20 வயது இளைஞன் தான் ட்ரம்பை துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தகவல் தெரிய வந்திருக்கிறது. தாமஸ் மேத்யூ என்ற 20 வயது இளைஞன் தான் ட்ரம்பை சுட்டதாக FBI தகவல் தெரிய வந்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா இவன் இந்த 20 வயது இளைஞன் பென்சில்வேனியாவினுடைய பெட்டர் பால்ஸ் பகுதியை சேர்ந்தவன் என்பதும் கூட அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளருமான ட்ரம்ப் சுடப்பட்டு இருந்தார். அந்த துப்பாக்கி குற்றானது வலது கை உரசி சென்றதில் ரத்த கசிவு ஏற்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டிருந்த அவர் தற்பொழுது நலமாக இருக்கிறார். அவர் வீடு திரும்பி இருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா அவர் பேசிக்கிட்டு இருந்த அந்த பென்சில்வேனியா பகுதியில தேர்தல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. அவர் பேசிக் கொண்டிருந்த இடத்தில் இருந்து 300 அடி தூரத்தில் இருந்து ஒரு செட்டில படுத்துட்டு மறைந்திருந்து படுத்துட்டு அந்த இளைஞன் சுட்டு இருப்பது ஏற்கனவே நமக்கு தெரிய இருந்த நிலையில யார் அதைக்கு சென்றாங்க, எதற்காக அதை செய்தார்கள் என்ற விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ட்ரம்பை சுட்டவன் 20 வயது இளைஞன் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதை பென்சில்வேனியாவினுடைய பெட்டர் பார்க் பகுதியை சேர்ந்த இந்த இளைஞனினுடைய பெயரானது தாமஸ் மேத்யூ என்ற அந்த 20 வயது இளைஞன் ட்ரம்பை துப்பாக்கியால் சுட்டதாக FBI தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.